மனிதர்களுக்குத்தானே வியர்வை அரும்பும், கடவுளுக்கும் வியர்க்குமா என்ன? நிச்சயம். சிக்கலுக்கு வேல் வாங்க செந்தூரில் சம்ஹாரம் என்று கூறுவார்கள். சிக்கலில் சிங்காரவேலர் திருக்கோவிலில் வேல் வாங்கும் விழாவும் திருச்செந்தூர் சூர சம்ஹார விழாவும் புகழ் பெற்றவை என்பதே அதன் பொருளாகும். சிக்கல் சிங்காரவேலர் தாயிடம் வேல் வாங்கும்போது அவருடைய திருமுகத்தில் வியர்வை துளைகள் அரும்பும் அதிசயத்தை இன்று நீங்கள் சிக்கல் சென்றால் பார்க்கலாம். மனிதர்களுக்குத்தானே வியர்வை அரும்பும், கடவுளுக்கும் வியர்க்குமா என்ன என்று நீங்கள் கேட்கலாம். குழந்தை வேலனாக பாலசுப்பிரமணியனாக முருகன் எளிதில் சூர சம்ஹாரம் செய்துவிட்டான். அசுரர்களை அழிக்க அவன் மிகவும் பிரயத்தனப்படவில்லை. சுலபமாகவே அது நிறைவேறியது. சிக்கலில் வியர்வை அரும்புவதன் ரகசியம் இதுதான். மனிதர்கள் தங்கள் முகத்தில் வழியும் வியர்வையை எப்படி சாதாரணமாக துடைத்துக் கொள்கிறார்களோ அதே போன்று அசுரர் கூட்டத்தையும் குழந்தை வேலன் சாதாரணமாக துடைத்தெறிந்தான். சூரபன்மன் சாதாரண அசுரன் அல்ல. அவனது வலிமையையும் கொடுங்கோன்மையையும் கந்த புராணத்தை முழுமையாக படித்தால் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். என் அடியவர்கள் தீய சக்திகளை கண்டு ஒருபோதும் அஞ்ச வேண்டியதில்லை. அத்தீய சக்திகளை அழித்தல் என்பது எமக்கு வியர்வையை துடைத்தெறிதல் போல மிக மிக எளிதான செயலே என்று கூறுகிறான். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் இதே போன்று திருச்செந்தூர் முருகனுக்கு வியர்வை அரும்புவது உண்டு. திருச்செந்தூர் முருகன் விக்கிரகம் மிக சூடாக இருக்கும். சந்தனம் அரைத்து சிறிதும் தண்ணீர் இல்லாதவாறு நன்கு வடிகட்டி அதை விக்கிரகம் மீது முழுதாக தடவி பூசி மூடிவிடுவர். மாலை சந்தனம் வழிக்கும் போது நிறைய தண்ணீர் இருக்கும். சந்தனம் சொத சொதவென சிலை முழுக்க வழிந்தோடும். அந்த நிகழ்வை பாருங்கள். இதுவே சூர சம்ஹாரம் அன்று திருச்செந்தூரிலும் சிக்கலிலும் நடக்கும் முக்கிய ஒரு நிகழ்வு ஆகும். எமது அடுத்த வீடியோவில் இன்னும் சில திருச்செந்தூர் முருகர் நடத்திய